ஹலோ மக்களே! நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சத்யம் தியேட்டரில் குட் பேட் அக்லி படத்துக்கு போகிறோம். இது நாள் வரைக்கும் நான் சத்யம் தியேட்டர் பக்கம் போனதே கிடையாது. மெட்ராஸில் தான் இருக்கேன். ஆனால் போனதே கிடையாது. சரி இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்னு போனேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரே டிராஃபிக் மக்களே! ஏன்டா அவ்வளோ தூரத்தில் போய் புக் பண்ணேன்? நம்ம இருக்கிறதோ போரூர், அது இருக்கிறதோ ராயப்பேட்டா. ஸோ ஏன்டா அவ்வளோ தூரம் கழித்து புக் பண்ணோன்னு இருந்துச்சு மக்களே. ஏன்னா செம்ம டிராஃபிக்கு சைதாப்பேட்டு, டி நகர்லாம் தாண்ட முடியல மக்களே. இந்த வெயிலில் இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. ஒரு வழியாக அப்படியே திக்கி திணறி தேட்டருக்கு வந்தாச்சு மக்களே. அப்படியே நம்ம பைக்கையும் பார்க்கிங்கில் போடலான்னு சொல்லி பார்க்கிங் ஏரியா பார்த்தோம். வேறு லெவல் பார்க்கிங் ஏரியா மக்களே. அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது காருக்கு, பைக்குக்கு. காருக்கு பார்த்திங்கன்னா ரூ. 20 சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு பார்த்திங்கன்னா ரூ. 10 சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. மற்ற தேட்டர் மாதிரி கிடையாது, மாலில் உள்ள தேட்டர் மாதிரிலாம் கிடையாது. ரூ. 10 ரூ. 20 தான். எல்லாரோட இஷ்டமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்யம் தேட்டரோட மெயின் என்ட்ரன்ஸை பார்க்குறது தான். ஸோ நம்மளும் இதை பார்த்துட்டோம். ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் இதை பார்க்கணுன்னு சொல்லி. ரொம்ப நாள் கழித்து இதை பார்த்துருக்கேன் மக்களே. சரி அப்படியே ஷோக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி மெதுவாக உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு டிக்கெட்லாம் காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போனோம் மக்களே. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒன்று சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ஸு, அதுக்கப்புறம் நீட் அண்ட் க்ளீன் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அது போக ரெஸ்ட் ரூம்ஸ் மஸ்ட்டு சொல்லி ஆகணும் மக்களே. அவ்வளோ சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்மெல்லே இல்லை மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தேட்டருக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் பால்கனி பார்த்தோம். பால்கனி வேறு லெவலில் இருந்தது. அப்படியே கீழே வந்துட்டோம். ஏன்னா நம்ம சீட்டு கீழே தான். ஸோ கீழே பார்த்தோம். உண்மையிலே செம ஒர்த்தான தேட்ரு. நான் இது நாள் வரைக்கும் விசிட் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா போரூரில் ஜிகே சினிமாஸ் இந்த மாதிரி தேட்டர்களில் தான் படம் பார்த்துருக்கேன். சத்யம் தேட்டர் என் லைஃப்பில் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது மக்களே. தேட்ரு தரமான தேட்ரு. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தேட்ரு. நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரு சீட்டு பின்னாடி உட்காந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரில. சென்ட்ரு சீட்டு பின்னாடி போட்டிங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். அது போக பால்கனி மஸ்ட்டு சொல்லி ஆகணும் மக்களே. சும்மா போய் ஒரு விசிட் தான் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே பால்கனி. படமும் போட்டாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் தாறுமாறு பண்ணிட்டாங்க மக்களே. வேறு லெவலில் இருந்தது சவுண்ட் எஃபெக்ட்டு. சரி அப்படியே இன்டர்வல் வந்துச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்தோம். வந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாப்கார்னோட ரேட் விசாரித்தோம். 630 சொன்னாங்க. சரி ஒரு கோக் மட்டும் வாங்குவோன்னு சொல்லி ஒன்று வாங்கின மக்களே. இதுவே 440. பட் எத்தனை தடவைனாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னரை மட்டும் நம்ம திருப்பி கொண்டு வந்து கொடுத்து ரீஃபில் பண்ணிக்கணும் மக்களே. இந்த தேட்டரில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட தான் மக்களே செய்கிறாங்க. இன்டர்வல் முடிஞ்சு படமும் போட்டாங்க மக்களே. படமும் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. படம் முடிச்சு அப்படியே வெளியில் வந்த மக்களே. ஓவராலாக இந்த தேட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான தேட்ரு. பார்க்கிங்லேருந்து எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ரேட்டு தான் இருக்குது. வந்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்னா சத்யம் தேட்டரில் படம் பார்க்கலாம் மக்களே. மஸ்ட்டு ட்ரை, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க மக்களே.